ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அப்படியே என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆச்சு. வாசலெல்லாம் தொளிச்சு கோலம் போட்டாச்சு. ஆக்சுவலாக ஒரு 10 டேஸாக நான் வந்து வீடியோவே போடலை. ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணியெல்லாம் மாற்றி குடித்து வந்து சேரலை. இப்போ பார்த்திங்கன்னா தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வந்து தூதுவளை. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக தண்ணியே ஊற்றலை. நான் இல்லாதனால ஒரு 7 டேஸ் வந்து அதனால் எல்லாம் வாடுது. அதனால செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுனா தூதுவளை எப்படி வரும்னு தெரில, கொடியாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, மணி பிளான்ட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மூங்கில் செடி சொல்லுவோம்ல, அதுதான் இது. மூங்கில்லையே அந்த இது மாதிரி வச்சு சும்மா அந்த நம்ம வேஸ்ட்டு வாட்டர் ட்ரம்மெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் தான் வச்சுருக்கு. நல்லா வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வச்சாலும் சட்டியில் வைக்கிறக்கும் நம்ம மண்ணில் வைக்கிறக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்லா தலையிறதே பார்த்திங்கன்னா இதுக்கு பெருசாக உரம் அதெல்லாம் எதுவும் போடுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சனு. ஏன்னா நாங்கள் நைட்டு தான் வந்தோம். அதனால் பெருசாக வந்து இதெல்லாம் அன்றைக்கே பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். அப்படியே வச்சுட்டு வந்து கிளம்புனது தான். ஸ்டவ் எல்லாமே தொடச்ச மாதிரி தான் இருக்குது. இன்னும் சமைக்க வேண்டியது தான். நான் வந்து இப்போ நான் டயட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போன வாரத்தில். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அப்படியே எல்லாமே தலைகீழாகிடுச்சு எல்லாமே. ஏன்னா அங்கே போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க முடியாது நம்மளால். நம்ம வீட்டில் இருந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நான் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் எனக்கு டிஃபனுக்கு வந்து ராய்க்கூழ் தான் செய்ய போகிறேன். இது சாப்பிட்டா நம்மளுக்கு ரொம்ப வந்து பசி ஆகாது. கொஞ்சம் நேரம் தாங்கும் ராய்க்கூழ் அப்படிங்கிறதுனால. இது ரொம்பவே நல்லது உடம்புக்கும் கூட. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி நான் வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக சுடு தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சு சேர்க்கலாம். அப்போ சேர்த்தா சீக்கிரமாக கட்டி கட்டின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ரெகுலராக குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்களே ராய்க்கூழ், அந்த மாதிரி தான். இது நம்ம வெறும் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ராய்க்கூழ், அப்புறம் கொள்ளுலேயே கொள்ளு பொடியில் வச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக பசிக்காது. நம்மளுக்கு வந்து அதில் டம்ளர் சாப்பிட்டாலே போதும், நம்மளுக்கு வந்து டிஃபன் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ராய்க்கூழ். இப்போ பாருங்கள் நல்லாவே தண்ணி ஒரு 1/2 டம்ளர், அதாவது 3/4 கப்பு வந்து நான் வந்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன். நார்மல் டம்ளரும் 3/4 டம்ளர் வந்து மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு டபுள் மடங்கு வந்து நான் தண்ணி வச்சு கரைச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். 2 பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கிறேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு இந்த கூழ் நல்லா வெந்துடும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த வாசம் அடிக்கும், அதாவது அந்த ராயோட வாசம் அடிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் டபுள் இல்லை ட்ரிபிள் கூட தண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இதாக வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 3/4 கப்புக்கு அப்படியே டபுள் மடங்காக தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் 2 டம்ளர் கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிண்டியாச்சு, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்தாச்சு. இப்போ அவ்வளோதான், நான் சாப்பிட வேண்டியது தான். நான் இதில் பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்கலை. இது வந்து எனக்கு வெறும் உப்பு மட்டும் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். இது கூட வெறும் ஆனியன் மட்டுமே நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா வேறு எதுவும் சேர்த்துக்க முடியாது. தயிர் அதெல்லாமே எதுவுமே சேர்க்கறது இல்லை. வெறும் உப்பு போட்டு வேக வச்சதில் தான் கொஞ்சமாக வெங்காயம் மட்டும். ஏன்னா ரொம்ப சாப்பிட இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. இதுதான் இன்றைக்கி காலையில் டிஃபன். எனக்கு காஃபி டீ எதுவுமே நான் வந்து சாப்பிடலை. ரொம்ப காஃபி டீ குடிக்கணும் போல் இருந்தது அப்படின்னா ஏன்னா 1 டம்ளர் வந்து சுடுதண்ணி இல்லைனா க்ரீன் டீ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எதுவும் எடுக்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இந்த ஒரு வாரம். அதனால் இது பார்த்திங்கன்னா தயிர் வச்சு அடிச்சிருக்கேன். மோர் வச்சு அடித்தது, தயிரில் மிக்ஸ் பண்ணினது. இது எங்கள் வீட்டில் அவருக்கு. எனக்கு வந்து தயிர் இல்லாமல் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து யார் வேணால் சாப்பிடலாம். ரெகுலராக கூட இதை எல்லோரும் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ரொம்ப சூடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலராக ராய்க்கூழ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரமாக பசியும் ஆகாது. அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பின்னாடி மணி அதாவது நாட் போடுவோம்ல, அதில் மணி பார்த்தேன். சரி அது கடைக்கு போகணுமா, சரி யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வெளியே போய் வாங்கணும். சரி அப்போ போய் வாங்கலான்னு பார்த்தேன். சரி நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள்,
இந்த மாதிரி சில்க் த்ரெட் என்கிட்ட இருந்துச்சு. அந்த சில்க் த்ரெட்டை 2 நூலை ஒரு 100 டைம் வந்து சுற்றிருக்கேன். இந்த மாதிரி அட்டையில் 2 நூலையும் ஒட்டுக்கா வச்சு சுற்றிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுக்க வேண்டியதான். சென்டராக ஒரு நாட் போட்டுக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு, அதாவது ரொம்ப அடர்த்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 150 கூட, ஆனால் கவுண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 எண்ணெய் செய்ய போகிறோங்கிறதுனால ஒன்று சின்னது ஒன்று பெருசுமாக இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து அதை சுற்றுறத நீங்கள் வந்து எண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் கவுண்ட் பண்ணலைன்னா ஒன்று பெருசும் சிறுசும் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கோல்டு இதில் நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த சென்டராக இருக்குல்ல, அதுலேருந்து இந்த மாதிரி கோல்டு த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இல்லை பாசி மணி அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இதில் கோத்துக்கலாம். இப்போ எங்கிட்ட பாசி மணி இல்லை, அதனால் இந்த கோல்டு த்ரெட்டு வச்சுருந்தேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோப்பு மாதிரி ரவுண்டாக சுற்றுவோம்ல, ஒரு பின்னு மாதிரி பட்டன் எல்லாம் கோப்போமே அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தான். இது பார்த்திங்கன்னா கடையில் ஒரு செட்டு 45 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். சில்க் த்ரெட் இருந்தால் போதும். இதுலேயே நிறைய முத்து மணி அந்த மாதிரியெல்லாம் கோக்கலாம். கோல்டு பீட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கோத்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேணால் நான் நிறைய செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் பின்னாடி. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக வச்சுக்க வேண்டியதான். நம்ம பூவெல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு கம் இருந்தால் கூட நீங்கள் கம்மில் கூட ஒட்ட வச்சுட்டா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பிரியாமல் இருக்கும். இல்லைனா ஒரு 5-6 நாட்டு நம்ம பூவெல்லாம் கட்டுவோம்ல, அந்த மாதிரி நாட்டு தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 2 நான் ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா தெரியுதா. இப்போ நான் டபுள் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் கலர் என்ன கலர் வேணுமோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். சாரீ வந்து எல்லோ பிங்க் அப்படிங்கிறதுனால நான் டபுள் கலர் போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறேன்னா, ஈவனாக வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேப்பருக்குள்ளே வச்சு வெட்டினீங்க அப்படின்னா ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், இப்போ ரொம்பவே சூப்பராகிடுச்சு. இதை அயன் பண்ணணும் அப்படின்னா இன்னும் ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். இதை லைட்டாக அயன் பண்ணிக்கிங்க. இந்த த்ரெட்டை மட்டும் அயன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊசியில் கோத்து இந்த மாதிரி பாருங்கள் மாட்டியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து 45 ருபீஸ் சொல்லுவாங்க. ஒரு செட்டு பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். சரி போடுறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் போட்டது தான். இந்த சாரீ வந்து இதோட ப்ளவுஸ் இப்போ காணும். இந்த மாதிரி மெரூன் கலரில் இருக்கும். உள்ள ஒரு கலர் இருக்குது பார்த்திங்களா. இது கேரளா டைப் சாரீ. ஃப்ளீட்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ளீட்ஸுக்கு மட்டுமே இந்த செக்குடு வரும். அதுக்கப்புறம் உள்ள பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரளா டைப்பில் ஒயிட் கலரில் இருக்கும். ஃப்ளீட்ஸுக்கு மட்டுமே இந்த செக்குடு டைப் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதோட ப்ளவுஸ் இவே காணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வரமிளகாய், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு தான். லைட்டாக சளி பிடிச்சது அப்படிங்கிறதுனால நாட்டுக்கோழி குழம்பு தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். பாருங்கள், இது ஏற்கனவே நான் நாட்டுக்கோழி குழம்பு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எடுக்கலை. இப்போ நல்லா வந்து ஒன்றும் இல்லை, வெங்காயம், வரமிளகாய், மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சு நல்லா வந்து வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு சின்ன வெங்காயம், வரமிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு கிராம்பு வச்சு அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வேணும்னா ஒரு தக்காளி வச்சுக்கலாம். நான் கீழே தக்காளி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எப்போ மாதிரி நம்ம தாளித்து தக்காளி ஒன்று போட்டு இந்த மசாலாவை போட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்து இப்போ கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் வேணால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட ஆகிடும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா எக் சில்லி செஞ்சேன். எக் சில்லி அப்படிங்கிறதோட எக் மஞ்சூரியன் சொல்லலாம். எக் மஞ்சூரியன் செஞ்சு அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 1.5 ஸ்பூன் வந்து கார்ன் மாவு எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மொறுமொறுப்பு கிடைக்கும். நம்ம மைதா மாவு சேர்க்கறதுனால பிரியாது. 1.5 ஸ்பூன் கார்ன் மாவு, 1.5 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் இருக்குல்ல, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் சின்ன ஸ்பூனுங்களாம் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் கிடைக்கும்ல எக் மஞ்சூரியன், அந்த மாதிரி செமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன். ஒரு 4 துண்டு பூண்டு, 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது கட் பண்ணி நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1 எக்கு சேர்த்துருக்கேன். 1 இல்லை 2 எக்கு உங்களோட எத்தனை முட்டையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 எக்கு சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா இன்னொரு எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறது கிடையாது. பாருங்கள், இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா கெட்டியாயிடுச்சு. நான் இப்போ வந்து 2 எக்கில் பார்த்தீங்கன்னா 1 எக்கு ஃபுல்லு போட்டு 1 எக்கு மஞ்சக்கரு போடாமல் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்திருக்கேன்.
நான் வந்து 6 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வேக வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டையை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முட்டையை 4-5 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கலாம். எல்லா முட்டையுமே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்பூனில் உடையாத அளவுக்கு, அந்த மஞ்சக்கரு உடையாத அளவுக்கு லைட்டாக நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா பிடிக்கிற அளவுக்கு பெரட்டி விடுங்க. இது நல்லா பெரட்டிட்டு நம்ம எண்ணெயில் ஒரு 5-10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறுனா கொஞ்சம் நல்லா பிடிச்சிரும், காரம் உப்பு எல்லாமே இதில் பிடிச்சிரும். அதுக்காக எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் ஆயிலில் தான் செய்கிறேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம நார்மலாக பஜ்ஜி போண்டாலாம் பொரிப்போமே அந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இதை எடுத்து கொஞ்சம் பிரிஞ்ச மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சேர்ந்து இருக்கும் மசாலா கலங்கினதுனால. இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக வேகுல நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்யுமே அந்த மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக சில்லி எல்லாம் பொரிப்போமே அந்த மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சில்லி பறிச்சு வச்சுருக்கேன், எக் சில்லி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இப்போ வந்து எக் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சது ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அதில் இஞ்சி சேர்த்ததுனால இஞ்சி பூண்டு இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சேர்த்தா நல்லா மடமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வேண்டாம், 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி தான் தட்டி மட்டும் சேர்த்துருக்கேன். தட்டி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் ஊற்றிருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இது ஊற்றி செஞ்சால் தான் மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும். சோயா சாஸ் இல்லாமல் நம்ம மஞ்சூரியன் செய்யவே முடியாது. அதனால் இது சேர்த்துக்குங்க கண்டிப்பாக. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு புளிப்பு இல்லை கலந்த மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக மஞ்சூரியன் செய்யறதுக்கு சோயா சாஸ் இல்லாமல் செய்யவே முடியாது. இப்போ இது நல்லா அந்த வெங்காயத்துலலாம் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தில் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கினா தான் நல்லாயிருக்கும். நான் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா தான் அந்த மசாலாவோட உப்பு நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சோம்ல அதையே அந்த எக் சில்லியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக வந்து இதில் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சோயா சாஸு உப்பு அதோட காரம் எல்லாமே பார்த்திங்கன்னா இறங்கிடும். கொஞ்சமாக செமியாக இருக்கிறதுக்காக, செமி கிரேவி மாதிரி இருக்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவு கார்ன் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எக் மஞ்சூரியன். ஒரு 2 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் சில்லி எல்லாம் இருக்குல்ல, கடையில் கிடைக்கிற மாதிரி ஹோட்டலெல்லாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி இதுலேயே இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட அதை சாப்பிட்லாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிடும். அந்த சோயா சாஸு சில்லி சாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட நான் உங்ககிட்ட கேப்சிகம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். நீளமாக வந்து கட் பண்ணி போட்டு செய்யலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சாப்பிடலாம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக சாரீ எடுக்கணும், அதுக்காக போயிட்டுருக்கோம். இது என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோடு. என்னடா மேட்டுப்பாளையம் ரோட்டில் இவ்வளோ மரங்க இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் வரவில் ஒரு 20 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மரங்களும் 5லேருந்து 18 கிலோமீட்டர் வரைக்கும் மரங்கள் எல்லாம் பூராமே வெட்டிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் காலனி இதெல்லாம் தாண்டி போனால் இப்போ தான் வேலை நடக்குதா இல்லை இவ்வளோதான் போட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கெல்லாம் மரங்களெல்லாம் இருக்குது. ரொம்பவே இது பார்த்திங்கன்னா முதல்லலாம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மரங்களாக தான் இருந்துச்சு. இப்போ தான் மாறிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ப்ரோசோன் மால் வந்திருக்கோம். சாரீ எடுத்தாச்சு. சரி, ப்ரோசோன் மால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் எப்போ வந்ததுன்னா கொரோனாக்கெல்லாம் முன்னாடி வந்தது, பிப்ரவரி மாதம் வந்தோம். அதுக்கப்புறம் வரவே கிடையாது. சரி அந்த வழியில் தான் வந்தோம். சரி பையன் போகலாம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாள் ஆச்சு, சரி சும்மா போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்ட்டு போனோம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக கூட்டமே கிடையாது. என்ன சொல்ல, சண்டே தான் ஆனாது. ஆனால் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது சினிமா தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து கூட்டமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப விரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதெல்லாமே பார்க்கிங் தான். நான் போயில் என்னடா ஒருத்தருமே காணுமே அப்படின்ட்டு போனேன். பார்த்தா உள்ளே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. உள்ள பார்க்கிங்லாம் இருந்துச்சு பாருங்கள். வெளியே பார்க்கிங் எல்லாமே காலியாக தான் கிடைக்குது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவோட பயம் இல்லாமலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. என்ன பண்ணி போக வேண்டியதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடணும். இப்போ அந்த மாதிரி நாங்கள் வந்திருக்க மாதிரி தானே எல்லோரும் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கிளார் அடிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுதான், இங்கே பெருசாக இல்லை. முதல்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது பெருசாக ஒன்றும் பெரிய கூட்டமாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் போனதே பார்த்திங்க அப்படின்னா என்ன சாப்பிடணும்ல, அதுக்கு சரி சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு எக் பப்ஸ் வாங்கலாம். ஃபஸ்ட் வேலையே அதான் போனால். அப்புறம் இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ பெருசாக வாங்குறதுக்கெல்லாம் ஒன்று போல் வாங்குற மாதிரியும் ஐடியா இல்லை. இது வாங்குறதுக்கெல்லாம் போக கிடையாது. அப்படியே மீறி வாங்கினா ஸ்பாரில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் தேவையான திங்ஸு, அந்த மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஐட்டம், ஷாம்பு அந்த மாதிரி இருக்கிறதான் நாங்கள் வாங்குவேன். மற்றபடி மளிகை சாமான் அந்த மாதிரிலாம் வாங்குறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் தான் பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டோட டீ இப்போ தான் நம்ம நார்மல் இந்த கடையில் வாங்கி நார்மலாக நம்ம ஊரில் இருக்குல்ல அந்த கடைக்கும் ரிலையன்ஸு இந்த மாதிரி மாலில் வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. நான் அந்த டீ தூளில் நான் கண்டுபிடிச்சேன். பூஸ்டோ ஆல்பிக்ஸில் நல்லா தெரியுது. மற்றதுலலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கிடையாது. முன்னாடி காஃபி அப்படிங்கிறப்போ நம்ம ரெகுலராக கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு தெரியும்ல. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வாங்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல வாங்கி நான் யூஸ் பண்ணுற டீ தூள் ஆகட்டும், பூஸ்ட்டு, இந்த மாதிரி காஃபி அந்த மாதிரி எதானாலும் சரி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதை விட நம்ம வெளி கடையில் வாங்குகிறோம், இந்த ஹோல்சேல் கடையில் வாங்குகிறோம்ல அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ நான் வாங்கின சாரீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், பிங்க்கு கலர், நல்லா ரோஸ் கலர், பிங்க்குன்னு சொல்ல முடியாது, ரோஸ் கலர் சாரீ நல்லா இருக்கா. அதாவது மல்டி கலர் சொல்லுவோம், அதாவது லைட் பிங்க்கும் டார்க் ரோஸும் ப்ளஸ் வந்து ஆஃப் ஒயிட் மாதிரி க்ரீமு, லைட்டாக மாம்பல் கலர் மிக்ஸு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரீன். நேரில் ரொம்பவே உங்களுக்கு இப்போ என்ன கலரில் டல்லாக தெரியுதான்னு தெரியல வீடியோவுக்கு, ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரீ. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு, சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இருந்துச்சு. சாஃப்ட் சில்க்னா 5000 10,000லாம் கிடையாது, கம்மி விலை தான். அதுதான் சாஃப்ட் சில்க் மாதிரி, ஆனால் நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா 850 ருபீஸு. இந்த பார்டர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குல்ல, பூ மாதிரி தாமரை மாதிரி வந்த மாதிரி இருக்கும். நடுவில் பூரா இந்த மாதிரி டிசைனு பாருங்கள், பிங்க்கு மாம்பழ கலர் மாறி மாறி வருது. பார்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ் வந்து அந்த முந்தி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. முந்தி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிறது முந்தி. இதுதான் இதோட விலை பார்த்திங்கன்னா 850 ருபீஸு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு மல்டி கலர் டபுள் கலர் மாதிரி, டபுள் ஷேடோட ஆரஞ்சு வித் ரோஸ் வித் ரெட் 3 கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பாருங்கள், நல்லா சைனிங்காக இருக்குது. நல்லா 5000 10,000 வாங்குகிற சாஃப்ட் சில்க்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதோட விலையும் கம்மி தான், அதை விடவே கம்மி தான். இது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இது எங்கள் அம்மாக்காக வாங்கினேன். அப்போ இன்னொன்று ஃபஸ்ட்டு காமிச்சது பார்த்திங்கன்னா இவங்க அக்கா பொண்ணுக்கு, எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வாங்கினது. இது வந்து பார்டரு, சாரீ ஃபுல்லும் இதே மாதிரி தான் வரும். கீழே பார்டரு, கீழே பார்டர் கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ளவுஸு தெரியுதா, இதோட பார்டர் கலர்லேயே இதோட ப்ளவுஸு இது வரும். இது 750 ருபீஸ் தான், அது 850. இது பார்த்தீங்க அப்படின்னா 750 ருபீஸு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைனிங்காக. நெக்ஸ்ட் ஒன்று இந்த சாரீ, இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ராமர் க்ரீன் வித் பிங்க்கு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாடல் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட முந்தி பார்த்திங்கன்னா பல்லு செமையாக இருக்குது பாருங்கள் க்ளோஸ்அப்பில்.
ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா செக்குடு பாதிக்கு வரும். நம்ம முட்டி இருக்குல்ல, நம்ம முட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செக்குடு டைப்பில் இந்த மாதிரி வரும். பிங்க் க்ரீன் கலந்த மாதிரி இந்த மாதிரி செக்குடு வரும். சாரீ மேலே ஃபுல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் ப்ளைன் க்ரீன் மாதிரி லைட்டாக சின்ன சின்ன டிசைன் வந்திருக்கு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு. முந்தி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கிராண்டாக இருக்குது பாருங்கள் முந்தி. நல்லாயிருக்கு. ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா கம்மி விலைக்கு வாங்கினா அந்த பார்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டு கலரில் இருக்குது. எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரைட்டு நம்ம கவரிங் நகையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கோல்டு கலர் இருக்கும், அந்த மாதிரி இருக்க பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ், இதுதான் ப்ளவுஸ். இதுக்கு நல்ல ஒரு பிங்க் கலரில் அந்த பார்டரில் கீழே வருதே அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பட்டு சாரீக்கு உண்டான பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆனால் இது எனக்கு இல்லை, இது அவங்க அக்கா பொண்ணுக்கு தான். இது பார்த்தீங்க அப்படின்னா 2000 ருபீஸ், 2200 ருபீஸு இந்த சாரீ. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கலர் தான் இருந்துச்சு, இந்த கலர் ஒன்று தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ இருந்துச்சு, எல்லோ ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அதனால் விட்டுட்டேன். இதுதான் வாங்கின சாரீ. ஒன்று பார்த்தீங்கன்னா 2200, ஒன்று 850, ஒன்று 750. இதான் நான் வாங்கின சாரீ. உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.